கணக்கில் படித்த மாணவி அதிக மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே முதல் மாணவியாக வந்து சாதனை படைத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கூட்டுறவுப்பட்டியை சேர்ந்தவர்கள் அழகர்சாமி கலா தம்பதியினர். இவர்களின் மூன்றாவது மகள்தான் நாகேஸ்வரி. கணவர் இறந்த பின்பு கலா தையல் தொழில் நடத்தி மகள் நாகேஸ்வரியை அங்குள்ள அரசு பள்ளியில் படிக்க வைத்துள்ளார். தற்போது +2 பொதுத் தேர்வில் நாகேஸ்வரி 600க்கு 522 மதிப்பெண் பெற்று அரசு பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். தமிழில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் மேற்படிப்பினை தமிழில் படித்து தமிழில் பேச்சாளராகவும் இலக்கிய தொகுப்பாளராகவும் வர வேண்டும் என லட்சியத்துடன் உள்ளார். என் பேர் நாகேஸ்வரி. நான் அரசு மனநிலை மேல்நிலை படித்தேன். 12th முடிச்சிருக்கேன். இப்போ நான் அந்த 525 மார்க் எடுத்து ஸ்கூல் டாப்பர். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கான தான் சிறப்பு தமிழ் குரூப் எடுத்து ஆசைப்பட்டு படித்தேன். எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் கிளாஸ் மிஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் ஊர் கூட்டுறவுப்பட்டி, அது ஒரு கிராமம். எங்கள் அப்பா போன வருஷம் தவறிட்டாரு. ஆனால் எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க. அப்புறம் எங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுமே எல்லாருமே என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் எனக்கு SPL போஸ்ட் கிடச்சிச்சு. நான் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு ஸ்பீச், தமிழ் இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். அதனால கலைத்திருவிழாவில் கவிதைகள் ஒப்புவித்தல் போட்டியில் ஸ்டேட் வரைக்கும் போனேன். டிஸ்ட்ரிக்டில் நிறைய ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கேன். திரும்பவும் தமிழ் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. தமிழ் தான் படிக்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.